கதே நன்றி மறக்காத நல்ல பாம்பு. ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் முருகன். ஒருநாள் முருகன் காட்டு வழியாகச் சென்று கொண்டிருந்தபோது ஒரு பெரிய நல்ல பாம்பு புதரில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பதை பார்த்தான். பாம்பைக் கண்டால் பலரும் பயந்து ஓடுவார்கள். ஆனால் அந்தப் பாம்பு படும் வேதனையைக் கண்ட முருகன், உயிர்கள் மீது இரக்கம் கொள்வதே மனிதனின் கடமை என்று எண்ணினான். அவன் தன்னுடைய உயிரைப் பற்றி கவலைப்படாமல் கவனமாக புதரை விலக்கி அந்தப் பாம்பைக் காப்பாற்றினான். பாம்பு விடுதலை அடைந்ததும், மனிதனே, என் உயிரைக் காப்பாற்றிய உனது இந்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ மிகவும் நல்லவன். உனக்கு நான் என்றென்றும் நன்றியுடன் இருப்பேன் என்று கூறிவிட்டுச் சென்றது. சில மாதங்கள் கழித்து முருகனுக்கு பணக்கஷ்டம் ஏற்பட்டது. அவனது நிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் பயிர்கள் கருகிப் போயின. என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் கவலையில் ஆழ்ந்திருந்தான். அப்போது அந்த நல்ல பாம்பு அவன் வீட்டிற்கு வந்தது. அது தன் வாயில் ஒரு விலைமதிப்பற்ற மாணிக்கக் கல்லை கொண்டு வந்து முருகனின் காலடியில் வைத்தது. நீ அன்று செய்த உதவியின் பலன் இது. இந்தக் கல்லை விற்று உனது கஷ்டங்களைப் போக்கிக்கொள் என்று பாம்பு கூறியது. முருகன் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அடைந்தான். அவன் அந்தக் கல்லை விற்று தன் கஷ்டங்களைப் போக்கிக் கொண்டதோடு தான் காப்பாற்றிய பாம்பு தனக்கு உதவியதற்காக அதற்கு நன்றி சொன்னான். நீதி: நாம் பிறருக்குச் செய்யும் உதவி சிறியதானாலும் பெரியதானாலும் ஒருநாள் அது நமக்கு நன்மையாகத் திரும்பி வரும். நன்றி மறக்காத குணம் உலகில் மிகச் சிறந்தது.